குட் மார்னிங் மாப்ள. குட் மார்னிங் மாமா. அம்மா வயசானவங்க முன்னாடி வாங்க முதல்ல. வாங்க வாங்க வாங்க. வழி விடுங்க. என்ன முதியோர் உதவி தொகைக்கு எங்களை சேர்த்து விடுங்க. மாசம் மாசம் உதவியா இருக்கும். இது யாரு உங்க பாய் ஃப்ரெண்டா? எங்க வீட்டுக்காரர். வெக்கம். நான் பேசுறேன். அக்கா என்னாச்சு? இவங்க புதுசா பக்கத்து வீட்டுக்கு வந்தாங்க தம்பி. திடீர்னு ரெண்டும் லவ் பண்றேன்னு சொல்லி வந்து நிக்குதுங்க. ஊரே சிரிச்சு போச்சுப்பா. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனா? இவர் ஒருத்தருக்கு போது எதுக்கு போலீஸ் கிட்ட போனீங்க? படிச்சு முடிச்சிட்டியாடா? முடிச்சேன் போன வருஷம். நீ என்னமா பண்ற? காலேஜ் செகண்ட் இயர். ட்ரூ லவ்வா? சின்சியர் லவ்னா? அப்ப நீ எதுவும் பண்ணல. நடிக்காதடா டேய். இல்லண்ணா. குடும்பமா வந்திருக்கீங்க. உன் ஃபோன் தா. உன் ஃபோன் தாமா. இந்தா நைட்டு ஃபுல்லாக அவன் ஃபோனை வச்சுக்கோ. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமோ இது எல்லாத்தையும் நோண்டு. இந்தா நீ அதே மாதிரி அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு பாரு. எதுக்குண்ணா? என்ன சின்சியராக தானே லவ் பண்ணுற? தைரியமா கூட. என்ன வேணாண்ணா? ஏன் வேற ஏதாவது பொண்ணு ஃபோன் பண்ணுமா? இல்லை அப்படி இல்லைண்ணா. அப்போ கூட நாளைக்கு காலையிலேயே நீங்கள் இதே மாதிரி சின்சியராக லவ் பண்ணீங்கன்னா நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஓகே? வாடா. என்ன மாப்ள நீ இப்படி பண்ணிட்ட? நைட்டே போட்டுக்குமாமா அந்த ஃபோனே பார்த்துக்கோ. சேர்த்து வச்சிருந்தோம் 2 ஓட்டு தான். இப்போ 2 குடும்பத்து ஓட்டு நமக்கு தான் கிடைக்கும். குழந்தை ரொம்ப நேரமா அழுவுது. வாங்க வாங்க முன்னாடி வாங்க. குழந்தைக்கு பேர் வைக்கணுமா? நல்ல வீர தமிழ்ச்சி பேரா நானே வைக்கிறேன். ஜூலி ஜூலி ஜூலி. எல்கேஜி. அது ஆம்பளை புள்ளப்பா. என்னது ஆம்பளை புள்ளையா? ஏற்கனவே ஆரம்னு பேர் வச்சாச்சு. அப்படியா? ஹரோ இந்தா வச்சுக்கோ. வேற என்னக்கா? பர்த் சர்டிபிகேட் வேணும்னு கேட்டா தாசில்தார் உன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர உடனே சொல்றாரு. ஃபோன் பண்றாருங்க. பச்சை உடம்புக்காரி போயிருக்கீங்க. ஹலோ சார், கை குழந்தையோட வந்து பர்த் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. அலைய விட்டுருக்கீங்க என்கிட்ட லெட்டர் வேணும்ட்டு. நீ தானப்பா உன் வார்டுல இருந்து எந்த சர்டிபிகேட்னு வந்தாலும் முதல்ல உன்கிட்ட அனுப்பி வைக்க சொன்ன. எங்க வார்டுல யாருக்கா பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன் தானே சொன்னேன். ஓ பப்ளிக் இருக்காங்களா? சார் பார்த்து பண்ணி விடுங்க, அலைய விடாதீங்க. சரிப்பா. சூப்பர் சார். மாமா இந்த மனுலாம் வாங்கிக்கோ. நீங்களாம் வெள்ளிக்கிழமை வந்துருங்க. கார்பரேஷன் வேலை தானே, காசு எல்லாம் பண்ணிடலாம். மினிஸ்டர் ஃபங்க்ஷன் இருக்கு, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சிஎம் தொகுதியிலேயே ரோடு எப்படி இருக்கு பாத்தீங்களா தலைவரே? யார் யார் ரோட்ல வர மக்கள் பயந்துட்டு பறந்துல வராங்க. யார் யார் கான்ட்ராக்டர் மனசாட்சியம் இல்லாமல் கொண்டாடுச்சு தலைவரே, இந்த சகலையோட 2வது புள்ள தான். போன தடவை போட்டது இப்போ போறது எல்லாமே அவரு தான். ஆனாலும் இந்த மக்களுக்கு பொறுப்பே கிடையாதுயா. ஆமா. ஆவுன்னா ரோடுக்கு வந்து போராட்டம் பண்ணி ரோடு கட்டுறாங்க. தலைவர் கரெக்ட் தலைவரே. என்ன ப்ரொஃபசர் சௌக்கியமா? நல்லா இருக்கேன். அடுத்த பேட்ச் ரெடியா? ரெடி ஆயிட்டா உங்களுக்கு சொல்லம்ல. வாங்க தலைவா. என்ன அது இப்ப காலேஜ் பசங்க கட்சியில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம அழகு பையன் 6வது வார்டு கவுன்சிலரா இருக்கான். அப்படியா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தலைவா. என்னையா மலைக்கு மாலை போட்டிருக்கியா? இல்ல தலைவா, கடவுள் இருக்குன்றவன் இல்லன்றவன் 2 பேரோட ஓட்டு நம்மளுக்கு வேணும் இல்ல. ஆர்வ கோளாறு. சார் நிம்னால போடா. நீங்க உட்காருங்க சார். ஹாய். வணக்கம் எல்கேஜி. ஹாய்டா. வாட் இஸ் யுவர் நேம்? ஆர் சஞ்சய். சஞ்சய் ராமசாமி. சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்? தம்பி இவனை ஸ்கூல்ல சேர்க்கணும்ப்பா. பால்வாடியா? என்னப்பா இவனை பார்த்தா பால்வாடியில படிக்கிற பையன் மாதிரியா தெரியுது? இவனை பார்த்தா படிக்கிற பையன் மாதிரி கூட தான் தெரியல. சாரி எத்தனாவது படிக்கிற? 7வது. 7வதா? மாமா ஹை ஸ்கூலுக்கு ஒரு லெட்டர் எழுதேன். ஹை ஸ்கூல் இல்லப்பா, அந்த டேங்க் பக்கத்துல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல். உங்களுக்குலாம் கவர்மெண்ட் கொடுக்குற மிக்ஸி வேணும், கிரைண்டர் வேணும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் வேணாம்ல. காரில் போய் வாங்கியிருப்பீங்களா 1000 ரூபா பொங்கலுக்கு? ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல்லாம் கஷ்டம் சார், வயிற்றுல இருக்கும்போதே அப்ளை பண்ணணும். அதுக்கும் சேர்த்துதான்ப்பா. ஓ அப்படியா? என்ன வேலை பார்க்குறீங்க? வெளியூர்ல. புரியுது. திடீர்னு வந்திருப்பீங்க. அன்பிளான்டா. வைக்கப்படாதீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. படிச்சுட்டு என்ன ஆக போற? டாக்டர். சார் நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் போங்க, நான் ஸ்கூலுக்கு வந்துடுறேன். பாய். பாய். ஏன் மாப்ள நீ என்ன பண்ற? மாமா 3 ஓட்டு மாமா. 4 ஓட்டு. அண்ணன் கிட்ட இதுதான் சொன்னேன். இப்பெல்லாம் வயிற்றுல இருக்கும்போதே அட்மிஷன் வாங்கிடணும். எத்தனை மாசமா? 8 மாசம். 8 மாசம். பாத்தீங்களா சார், உங்க வீட்டுல எத்தனை மாசம்? எங்க சார் இப்பதான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. இங்க சீட் வாங்கினதா கல்யாணம்னு சொல்றாங்க. இங்க 6ஆம் வகுப்பு முதல் நீட் தேர்வுக்கு பயிற்சி. நீ எத்தனாவது? 7வது. நீ ஒரு வருஷம் லேட்டு. குட் மார்னிங் டீச்சர். I am not a teacher. I am the principal of the school. ஓ ஐ, நம்ம ராஜப்பா காலேஜோட ஸ்கூலா இது? உங்க அப்பாவும் எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர். நான் கூட உங்க காலேஜில் தான் படிக்க வேண்டியது, முடியாம போயிடுச்சு. நீங்க? நான் எல்கேஜி 6வது வார்டு கவுன்சிலர். போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்களே. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏரியாவில் நம்மளுக்கு வேண்டப்பட்ட ஃபேமிலி. அக்கா மாதிரி 2 பசங்க. முதல் பையனுக்கு 7வது சீட்டு வேணுமா, செகண்ட் இன் ஸ்டமக்கு. இப்பவே கேட்டால் தானே கிடைக்கும். 2 பேருக்கு சேர்த்து சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் சீட்டு தூக்கி கொடுத்துட முடியாது. வெளியில கியூவை பார்த்தீங்கல்ல, அது அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு மட்டும். அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் நாங்களே கூப்பிடுவோம். அப்படிலாம் சொன்னா எப்படி மேடம்? ஒரே ஏரியா, அவங்க வாயும் வயிறுமா இருக்காங்க, கீழே வந்து நிற்க முடியுமா? அதான் நம்ம வந்திருக்கோம். இதை பார்த்தீங்களா? ஹைகோர்ட் ஜட்ஜோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர். போன வாரம் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து என்னோட ப்ரைவேட் மொபைலுக்கு ஃபோன் வந்தது. அதையே என்னால் கன்சிடர் பண்ண முடியல. ஆஃப்டர் ஆல் ஒரு கவுன்சிலர் வந்து கேட்டால் சீட் அப்படியே கொடுத்துட முடியுமா?
தயவு செஞ்சு கிளம்புங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க் யூ. சாவி கேட்கணும்னு நினச்சேன். அப்பா எப்போ தவறினாரு? நான்சென்ஸ். அவர் உயிரோட தான் இருக்காரு. ஓ சாரி. அக்கா பேசியாச்சு, கொடுக்குறேன்ட்டாங்க. ஆனால் ஒரு வாரம் டைம் ஆகும். சரியா? படிச்சு என்னடா வைப்பற? இன்ஜினியர். ஆ மாப்பிள்ள இந்த ரோடு கான்ட்ராக்ட்ல 10 பைசா தெரியல. எப்படி பார்த்தாலும் 2 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு 2 ஓட்டுக்காக காலையில அக்கா, சமூக சேவை எனக்கு எதுக்கு பண்ணிட்டு முருங்கக்காய் வச்சீங்க? இங்க வந்து காய் சரியில்லை கறி சரியில்லைன்ற வர வர உன் மூஞ்சி அப்பா மூஞ்சி மாதிரி ஆகுது. இல்லப்பா அந்த என்ன நடந்துச்சு இப்போ? வெறும் மண்ணு தானே போட்டிருக்காங்க. இன்னும் WBD போடணும், ரெட் மிக்ஸ் போடணும், தார் ஊத்தி பொடி ஜல்லி போட்டதானே ரோடு வேலை முடிஞ்சது. எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ சாப்பிடு. சும்மா நொய் நொய். சாப்பிடுறேன். என்னடா அடிச்சோன்னு உள்ள போயிடுச்சே. கான்ட்ராக்டர் சார், இந்த மேஜிக் வந்து பாருங்களேன். என்னடா இப்படி அடிக்கிறீங்க? செம செம. ஆரோக்கியம் சார், நீங்க வந்து அடிங்க. எல்லாம் முன்னாடி வாங்க. மேஜிக் பார்க்கலாம். மேஜிக் மேஜிக் மேஜிக். செம செம. ஹே ஆரோக்கியம் அடிப்பாரா? ஆரோக்கியம் இவர் கை என்ன கல்லா இல்ல இரும்பா? கான்ட்ராக்டர், ஆரோக்கியத்தை காப்பது எது? ஆரோக்கியத்தை காப்பது ஆர்டிஐ. ஆரோக்கியத்தை காப்பது ஆர்டிஐ. ஆர்டிஐ எவ்விடமோ ஆரோக்கியம் அவ்விடமே. என்ன ஆரோக்கியம் சார், ஸ்டம்ப் எப்படி உள்ள போச்சு தெரியுமா? எல்லாத்துக்கும் ஆர்டிஐ போடுவீங்களே. ஒரு மனுவை போட்டு ரோடு எத்தனை இன்ச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு? 2 inches சார். 4 இன்ச்சு சார். கரெக்ட் ஆன்சர். மாமா அந்த ஆர்டிஐ டாக்குமெண்ட் நம்ம ஏரியாவுக்கு சாங்ஷன் ஆயிருக்கிற ரோடு போட வேண்டியது 8 இன்ச்சு. பாருங்க கரெக்டா இருக்கானு. அக்கா என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? எடுக்கல தம்பி. எடுக்கலையா? அப்ப எடுங்க. என்ன சார், கவுன்சிலர்ன்றதால தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்களால சார் எந்த ஒரு நல்ல திட்டமும் வர்றதில்ல. எது நல்ல திட்டம்? லால்குடியில இருந்து லசுக்கு ரோடு போறேன்னு சொன்னீங்களே, 5 வழிச்சாலை அதுவா? ஏற்கனவே சென்னைக்கு 3 ரோடு இருக்கு சார். ஏங்க இருக்கிற பொண்டாட்டியே பாத்துக்க முடியல, எதுக்குங்க இன்னொரு பொண்டாட்டி? சார் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இது மினிஸ்டர் இனாகிரேட் பண்ண ப்ராஜெக்ட். பேசுங்க சார். சார் சார் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு சார். சார் மினிஸ்டர் கிழிய பேசுறீங்கல்ல, இப்ப பேசுங்க. சார் மினிஸ்டருக்கு எதுக்கு சார்? சார் மினிஸ்டருக்கு எதுக்கு சார் கால் பண்றீங்க? ப்ளீஸ் சார். ஐயா ஃபோன். ஹலோ ஐயா, யாரு? லால்குடியில ரோடு போட்டல. ஆமா. அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். யார் அது? உங்க கட்சி கவுன்சிலர் தான். கொஞ்சம் பேசுங்கய்யா. சார் தேவையில்லாம எதுக்கு பேசுங்க சார். ஹலோ ஐயா, உனக்கு என்ன பிரச்சனை முதல்ல சொல்லியா? நீங்க 30 வாட்டில அலைஞ்சு போட்ட ரோட 8 இன்ச்சுக்கு பதிலா 4 இன்ச்சு போடுறாங்கய்யா. ரோடு போடுறாங்கன்னு சந்தோஷப்படுங்க. 8 இன்ச்சு 4 இன்ச்சு ஏயா படுத்துறீங்க? இது என் சகலையோட ப்ராஜெக்ட்யா. மக்களுக்கு கிடையாது தெரியும் போகுது. ஐயா எனக்கு கேட்கலையா? மக்களுக்கு என்ன தெரிய போகுதுங்கறேன். ஐயா இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மக்களுக்கு என்ன தெரிய போகுது? ஐயா ஸ்பீக்கர்ல இருக்கியா? மக்கள் எல்லாம் இத கேட்டுட்டு தான் இருக்காங்க. பப்ளிக் இங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. தம்பி கொஞ்சம் மக்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கறவன் எதிர்கட்சி. ஆனா மக்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தி பண்றது ஆளுங்கட்சி. போன அந்த கான்ட்ராக்டர் குடுக்குறியா? எங்க கான்ட்ராக்டர் இந்தாங்க பேசுங்க. ஐயா ஐயா யோ கான்ட்ராக்டர், என்ன 8 இன்ச்சு போட சொன்னா 4 இன்ச்சு போறாம என்ன? இல்லையா தெரியல. இல்லையா? அந்த தம்பி சொல்றத கேளு, இல்லன்னா உன் கான்ட்ராக்டர் கேன்சல் பண்ணிடுவேன். சரி 8 இன்ச்சு ரோடு போட போறாங்க. சார் கொஞ்சம் தனியா வாங்க சார். பேசணும். கேட்கல. கொஞ்சம் தனியா வாங்க சார், பேச வேண்டியது இருக்கு சார். முதல்ல பப்ளிக் பிளேஸ்ல என்கிட்ட இந்த மாதிரி டைரக்டா பேச நிறுத்திக்கோங்க. ஆரோக்கியம் சார், நம்ம ஆளுங்க பாத்துப்பாங்க. நாளைக்கே 8 இன்ச்சு ரோடு போட்டுருவாங்க. இவர்கிட்டயே பேசி மினிஸ்டர் கிட்ட டேட் வாங்கிடுங்க இனாகரேஷனுக்கு. மினிஸ்டர் என்னப்பா மினிஸ்டர் கல்ல வச்சுட்டு போயிட்டாரு. எல்லாம் நீங்க தானே செய்றீங்க. இனிமே எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். நம்ம எப்படி பண்ண முடியும்? அட நீ தான்ப்பா செய்யணும். ஏப்பா என்னப்பா சொல்றீங்க? எல்லாரும் என்ன சொல்றீங்க? பாரு எல்லாரும் சொல்றாங்க. ஒத்துக்கப்பா. பண்ணிடுவோம். பண்ணிட்டா போச்சு. உள்ளுக்குள்ள எவ்வளவு கோவமா இருக்கேன் தெரியுமா? காசு போச்சுப்பா. ஏன்பா நான் பாட்டு கேட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்ன அர்த்தம்? இந்த பார் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? அவன் 4 இன்ச்சு போட்டானே 8 இன்ச்சு போட்டானே. ஆனா அவன் ரோடே போடாம இருக்க. வண்டியில பேக் வச்சிட்டு இருக்க, போய் எடுத்துட்டு வா. என்னது? வண்டியில பேக் வச்சு பையா போய் எடுத்துட்டு வரியா? பணம். ஐயோ மாப்பிள்ள, என் கூட தான் இருந்தேன். எப்படி இது? அரசியல்வாதி கொடுக்கறது மட்டும் தான் மாமா தெரியணும், வாங்குறது தெரியக்கூடாது. மாப்பிள்ள எவ்வளவு இன்ச்சு ரோடு போட போறாங்க? எத்தனை? 5 இன்ச்சு. மாப்பிள்ள யாரா கண்டுபிடிச்சாங்கன்னா 6 அடி ஸ்கேல் இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இவனுக்கு பண்ண மாட்டானுங்க. யார் ரோடு போட்டது? மந்திரி. இப்ப யார் திறக்க சொல்றானுங்க? உன்னதான். யார் பேர் நிக்கும்? உன் பேர் தான். 600 ஓட்டு, 5% கமிஷன். நீ போய் காசு எடுத்து உள்ள வை, நான் போயிட்டு அந்த ஸ்கூல் அட்மிஷன் முடிச்சுட்டு வரேன். ஏன் மாப்பிள்ள, உன் வாயால தான் 600 ஓட்டுன்னு சொன்னேன். எதுக்கு இந்த 2 ஓட்டு? ஒரு ஓட்டுல தோத்தவங்க கூட இருக்காமாமா.
சோல்ஜர்ஸ் யோ குப்பை எடுக்காம போயிருக்கானுங்க. யோ குப்பலாரி, யோ இல்லையா, யோ குப்பை எடுக்காம போற. சேக்கிடார் இல்ல கம்பர். கேள்வியிலேயே பாத்ரூம்ல தண்ணி வரல மிஸ். ஏற்கனவே உனக்கு நான் தமிழ் வரலன்னு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். இதுல தண்ணி வேற வரலையா? போ ட்ரவுசரை போட்டு உட்காரு. சார் ரொம்ப வேர்க்குது சார். காலைல இருந்து ஃபேனே ஓடல சார். டேய் நாங்கெல்லாம் நைட் தெருவுல உட்காந்து படிச்சோம். சும்மா எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு சிடோ ஃபேன் கேக்குதா உனக்கு? ராமசாமி, வாட் தி ஹெல் இஸ் திஸ் யா? ட்ரைனேஜ் அடைச்சிருக்கு மேடம். என்ன காலைல இருந்து பாத்ரூமே போலாமா? வயிறு ரொம்ப வலிக்குதுமா. என்ன பாக்குறீங்க? மொத்தமா 3 லட்சம் வாங்கல. ஸ்கூலுக்கு சும்மா அனுப்புறோம். இதென்ன கவர்மெண்ட் ஸ்கூலா? யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு க்ளீன் பண்ண வேண்டியதானே? கார்ப்பரேஷன்ல சொல்லிருக்குமா, ஆள் வந்துருவாங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்குமா. மா ப்ளீஸ் மா. இதோ பாருங்க, இந்த அக்கிரமத்தை பாருங்க. இதோ Facebook லைவ்ல போயிட்டு இருக்குது. 50 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ மை காட், பிரின்சிபல் எங்க கேட்டா செக்யூரிட்டி பதில் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அநியாயம், அக்கிரமம். இது என்ன பிளாக் சீயா? இல்ல ஸ்கூல்ல இருக்கிற சாக்கடை சீ. ஏங்க எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? நீங்க வீடியோ ஆஃப் பண்ணுங்க இப்போ. நீங்க பாருங்க, இன்னைக்கு ஈவினிங் குள்ள எல்லாமே சரியாயிடும். நாளைக்கு மார்னிங் என்டையர் திங் எல்லாமே கிளியர் ஆயிடும். ப்ளீஸ் எல்லாரும் இப்போ தயவு செஞ்சு கலஞ்சு போயிடுங்க. பிரின்சிபல் மேடம் நாளைக்கு சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட இந்த பிரச்சனை தீருமா, எல்லாமே சரியாகிடுமா அப்படிங்கறத மறுபடியும் Facebook லைவ்ல சந்திப்போம். Facebook லைவ் செய்திகளுக்காக உங்கள் சுகுமாரன். கமிஷனர் கிட்ட பேசியாச்சு, மினிஸ்டர் கிட்ட பேசியாச்சு. ஓ எல்லார்கிட்டயும் பேசியாச்சு. நீ யார்கிட்ட தாங்க பேசணும்? எல்லாத்தையும் பேசிட்டேன். ரெஸ்பான்ஸ் இல்ல மேடம். என்ன பண்றது? என்ன ரெஸ்பான்ஸ் இல்ல? யூஸ்லெஸ். இதுல வேற கரண்ட் இல்ல, தண்ணி வரல. எல்லாத்தையும் நான் தான் வந்து பார்க்கணுமா? இன்னும் தொடப்ப கடை கொடுத்து என்ன பெருக்கு சொல்லுங்க. அது ஒண்ணு தான் நீங்க இன்னும் பண்ணல. என்னங்க பண்றீங்க எல்லாரும்? அரேஞ்ச் பண்ணிடுறேன் மேடம். என்ன அரேஞ்ச் பண்ணீங்க? மேடம் இதுக்கெல்லாம் இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டியதே இல்ல. ஒரு சொடக்கு போற நேரத்துல இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்க நம்மகிட்டே ஒரு ஆள் இருக்கு. தலைவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமே. ஒன்னாகாது. வாயை கழுவினேன். அவரை வச்சு எவ்வளோ இந்த வீடு தான் மேடம். மண்டை வந்து உட்காரு. வந்து உட்காரா. அங்க போய் வணக்கங்க. வணக்கம் டீச்சர், எப்படி இருக்கீங்க? டீச்சரா? அவங்க பிரின்சிபல். எல்லாருமே ஒரு காலத்துல டீச்சர் தானே. எல்லாருமே டீச்சரா? அக்கா வந்தவங்களுக்கு சீட் எடுத்து போடு. எத்தனை சீட்டுப்பா? எத்தனை சீட்டு நீங்க தான் சொல்லணும். ஒரு 2 சீட்டு, ஒரு 4 சீட்டு. என்ன ஃபேஸ்புக்கில் சுகுமாரன் ஒருத்தர் ஸ்கூலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, பார்த்தீங்களா? பார்த்தேன் எல்கேஜி, நல்லா இருந்ததுல்ல? ஐயோ பரவாயில்ல, எதுவுமே பார்க்க வேணாம். 5 சீட்டுங்க. 5 சீட்டு. 5 சீட்டுக்கா எடுத்துட்டு வாங்க போங்க. அப்புறம் டீச்சர் என்ன விஷயம்? ஸ்கூலில் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாளைக்கு காலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. போயிட்டு வாங்க, பயப்படாம போயிட்டு வாங்க. வரோங்க. மேடம் நாளைக்கு காலைல ஸ்கூலில் குழந்தைங்களாம் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிடுங்க. முடிஞ்சா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டுருங்க. கிராண்டாக பண்ணிடுங்க. 8:30 மணிக்கு ஓகேல? இவ்வளோ லேட்டாக சொன்னால் எப்படி சார் அரேஞ்ச் பண்ணுறது? இந்த ஃபீஸ் கட்டலனா குழந்தைங்களுக்கு நைட்டோட நைட்டாக SMS அனுப்புவீங்கல்ல, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. சார் இந்த கொடி ஏற்றுறதுல நீங்கள் தானே? ஆமாம் சார். அதில் ஒரு கொடியை நாளைக்கு ஏற்றி வச்சிருக்கேன். சரி சார், காலைல வந்துடுறேன். ஓகேங்க, போயிட்டு வாங்க. வாங்க. நேத்து இதே இடத்துல பார்த்தோம், எவ்வளவு குப்பை மலைக்கோட்டை வசனத்துக்கு உயரமா இருந்துச்சு. இன்னைக்கு அதே குப்பைய எங்க எல்கேஜி வந்து சுத்தமா மக்களோடு மக்களாக நின்னு க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. சிங்கப்பூர் மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காரு. This man is awesome. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இதான் மாமா நம்ம NIT ப்ரொஃபசர் கல்லுக்காரன் சொன்ன போல் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. என்னது போலிஸ்டாலா? யோ எலெக்ஷனுக்காக வேலை செய்கிற கம்பெனியா? ஏன்பா எலெக்ஷன்னா கட்சிக்கார வேலை செய்வான், கம்பெனி எதுக்கு வேலை செய்யணும்? அமெரிக்காவில் இந்த ஒபாமா ட்ரம்ப்லாம் இருக்காங்களா மாமா? ஆமாம். அவங்களாம் எலெக்ஷனில் நிற்கும் போது இந்த மாதிரி கம்பெனி கிட்ட போய் வேலை செய்யணுவாங்க. ஓஹோ. இவங்களும் நல்லா படிச்சவங்களை வச்சு ராத்திரி பகல் பார்க்காம வேலை செஞ்சு ஜெயிக்க வைப்பாங்க. அந்த கம்பெனிலாம் இப்போ இந்தியாவுக்கு வந்துருச்சு. அதில் ஒரு கம்பெனி தான் இது. அப்போது நம்மளுக்காக இவங்க வேலை செய்ய போகிறாங்களா? செய்வாங்களான்னு தெரில. அதான் நம்ம ப்ரொஃபஸர் கிட்ட கேட்டிருக்கேன். அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் இங்கே பெரிய ஹெட்டாக இருக்கா மாமா. அக்கிலேருந்து பேக். சரி. ஹலோ மேடம். சார், ஹவ் மே ஹெல்ப் யூ? சரளா மேடம் பார்க்கணும். சரளாவா? சரளான்னு யாரும் இல்லையே. சரளான்னு தான் சொன்னாங்க, என்ன வர சொல்லியிருந்தாங்க. ஃபுல் நேம் தெரியுமா? சரளா முனுசாமி. கண்டிப்பாக யாரும் இல்லை. இருந்தாலும் நான் செக் பண்ணுறேன். சரிங்க. ஹே, இஸ் தேர் எனிஒன் கால் சரளா ஆன் தட் ஃப்ளோர்? ஓ, ஐ நெவர் நியூ இட். சார் உங்கள் பேர்? எல்கேஜி. என்னது? எல்கேஜி. மேடமை பார்க்க எல்கேஜின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அதான் பேர். ஓகே சார், நீங்கள் மட்டும் போங்க. ஓகே, தேங்க்யூ. சரளா மேடம்,
சாரா. சரளா முனுசாமின்னு தான் சொன்னாங்க. சைலன்ஸ். சாரா எம் சாமி. நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நான் தமிழ்ல சொல்றேன். நான் ப்ரொஃபசர் கல்லுக்கார அமிச்ச ஆளு. ஓ, ப்ரொஃபசர் அம்சவரா. சாரி, இந்த மீட்டிங் முடிய லேட் ஆகும்னு தான் வர வச்சேன். உங்க பேர் என்ன? எல்கேஜி. லால்குடி கருப்பையா காந்தி, சாரா எம் சாமி மாதிரி எல்கேஜி ஷார்ட் ஃபார்ம். லிசன் மிஸ்டர் எல்கேஜி, நாங்கள் ஒரு தொகுதி பை எலெக்ஷன்ஸ் அப்படி வேலை செய்கிற கம்பெனி கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லோக்சபா போல்ஸ் 543 கான்ஸ்டுவன்சிஸ், 10,000 கோடி 20,000 கோடின்னு பணம் புழங்கும். ஒரு பார்ட்டியை முழுசா டேக் ஓவர் பண்ணிட்டு அந்த பார்ட்டியில் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுல ஆரம்பிச்சு என்ன வாக்குறுதி கொடுக்கணும், எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எங்கே கை அசைக்கணும், எங்கே கட்டி பிடிக்கணும், எது ட்விட்டரில் போடணும், எது ஃபேஸ்புக்கில் போடணும், எது எப்போ ட்ரெண்ட் பண்ணணும், என்ன கலர் ட்ரெஸ் போடணும், என்ன மாதிரியான காரில் போகணுன்ற வரைக்கும் எல்லாத்தையும் நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். இந்தியாவில் மட்டும் 17 ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். We have branches in over 14 cities across the globe. நாங்கள் எப்படி ஆஃப்டர் ஆல் ஒரு வார்ட் கவுன்சிலரை எம்எல்ஏ வாக்குற ப்ராஜெக்ட் எடுத்து வேலை செய்ய முடியும்? I'm sure whatever you spoke so far sounds like Greek and Latin to him. Be a Rome when you are in Roman. என்ன சிரிக்கிறீங்க? ஐ ஆல்சோ நோ இங்கிலீஷ். ஆனால் நான் இப்போ கொஞ்சம் தமிழில் பேசிக்கிட்டா. ஒரு கவுன்சிலர் பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? சிஎம்பிஎம் லெவலில் தான் வேலை செய்வீங்களா? உங்களோட சிஎம் பிஎம்கே எங்கே போய் ஓட்டு கேட்கணும், எங்கே வேட்டு வைக்கணும், எங்கே பிரச்சனை பண்ணணும், எங்கே பிரச்சாரம் பண்ணணும், எங்கே பணம் கொடுக்கணும், எங்கே பணம் வாங்கணும், எங்கே ஷால் போற்றணும், எங்கே பால் ஊற்றணும், எங்கே பேனர் அடிக்கணும், எங்கே ஓனர் அடிக்கணும்னு சொல்கிறது நாங்கள். 10,000 கோடி ரூபாய் 20,000 கோடி ரூபாய் எலெக்ஷனில் வேலை செய்வீங்கல்ல, ஜெயிக்கிறவங்க கிட்ட போய் தைரியமாக காசு கேட்பீங்களா? தோத்தவங்க கிட்ட சொல்லவே தேவையில்ல. இந்த செகண்ட் சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து காசு கொடுக்குறேன். என்னம்மா என்ன சிரிக்கிற? பரட்டத்தலை பரதி சாமியார் மாதிரி இருக்கான், இவன் எப்படி காசு கொடுக்க போறான்னு தானே நீங்கள் சொன்னீங்களே. சிஎம்பிஎம் அவங்களால கூட கவர்மெண்ட் கஜானாலேருந்து கையெழுத்து போட்டு காசு எடுக்க முடியாது. ஊராட்சி தலைவர் நாங்கள் எடுப்போம், போட்டு ரோட்டியை திரும்ப திரும்ப போடுவோம். ஏக்கரா புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு விற்போம். 3 லட்ச ரூபா பார்க்க 96 லட்ச ரூபா ஸ்மார்ட் பார்க்கணுவோம். எங்களை கேட்க எவனுமே கிடையாது. உங்கள் ஓனர்கிட்ட போய் சொல்லுங்கள், கவுன்சிலர் ஒருத்தன் வந்தான், வேலை செய்கிறியான்னு கேட்டு மூட்டை மூட்டையாக காசு கொடுக்க ரெடியாக இருந்தான், வேண்டான்னு சொல்லிட்டோன்னு. காசு யார் கொடுத்தாலும் வாங்குவீங்க தானே? அதானே கார்பரேட்டு. உனக்கு 4 கேள்விகள். இது மூலியமா நீ மக்களையும் அரசியலையும் எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். குவிஸ் போட்டியா? சின்ன வயசுலேருந்தே இது நான் நல்லா விளையாடுவேன். கண்ணாடி எடு. எதுக்கு? கலட்டு. உனக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தலைவனா நீ தப்பு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவ? தெரியாம பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்பேன். நோ, நான் பண்ணல, என் அட்மின் தான் பண்ணான்னு சொல்லணும். சொல்றேன். ஓகே, சொல்றேன். ரெண்டாவது கேள்வி, இது யாரு? பாரதியார். நோ, ஹிப்ஹாப் தமிழா. நீ ட்ரெண்ட்லயே இல்ல. உனக்கான 3வது கேள்வி, ஒரு மாடு ஒரு மனுஷன் 2 பேருமே ஆபத்துல மாட்டிருக்காங்க, நீ யாரை காப்பாத்துவ? மனுஷனை தானே காப்பாத்தணும். மாடு தான் காப்பாத்தணும். ஏன்னா நீ அரசியல தான் ஒழுங்கா புரிஞ்சு வச்சுக்கல, மக்கள் மனசையாவது ஒழுங்கா புரிஞ்சு வச்சிருக்கியான்னு பார்க்கலாம். உனக்கான ஃபைனல் கேள்வி, ஓட்டு போட காசு கொடுத்தா மக்கள் என்ன சொல்லுவாங்க? எங்க வீட்டுக்கு இன்னும் காசு வரலன்னு சொல்லுவாங்க. எக்ஸலென்ட், நீ மக்கள் மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. உனக்காக ஒரு சாக்லேட் ஷவர். நீ உனக்காகவே ஒரு பட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோ. பட்டமா? இதுல எது வேணாலும் எடுத்துக்கிட்டா? டாப் ஸ்டார் பிரசாந்த். இட் இஸ் பிரசாந்தா. ராயல் ஸ்டார் ரஞ்சித். சின்ன தளபதி இட்ஸ் பரத். எங்க எல்லாமே எடுத்துக்கிட்டாங்கன்னா வேற என்ன? சாதக பறவை ஒரு ட்ரூப். அப்ப மக்கள் குரல் எடுத்துக்கிட்டா? மக்கள் குரல் நியூஸ் பேப்பர். ஆனா நல்லா இருக்கு. இனிமே நீ மக்கள் குரல். நானா? எஸ், மக்கள் குரல். என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது சார்? என்னங்க இப்பெல்லாம் கேள்வி கேட்குறாங்க? அசால்ட்டா பதில் சொல்லுங்க. கேசரி. கேசரி காவி கலர். அப்ப நீங்க இந்துத்துவாக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஏய், எங்க அப்பா கேசரி நல்லா பண்ணுவாரு, அதனால சொன்னேன். அப்பா பத்தி பேசுறீங்க, அப்ப நீங்க வாரிசு அரசியல் பண்றீங்க. ஏங்க, டாக்டர் பையன் டாக்டர் ஆகலாம், வக்கீல் பையன் வக்கீல் ஆகலாம், ஆனா அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகக்கூடாதா? So are you product of nepotism like Alia Bhatt, Hrithik Roshan? ஆலியா பட், ரித்திக் ரோஷன்லாம் இந்த பாலிவுட் நடிகர்கள் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏங்க எல்லாருக்கும் தான் தெரியும். நம்ம எல்லாரும் தான் பானிபூரி சாப்பிடுறோம், ஹிந்தி படம் பார்க்குறோம். அப்ப நீங்க ஹிந்தி படம் மட்டும் தான் பாக்குறீங்க, தமிழ் படம் பாக்குறது இல்ல. தமிழ் படம் பார்க்காம யாருங்க இருப்பாங்க? ரஜினி கமல் படம்லாம் விரும்பி பார்ப்பணும். அப்ப நீங்க இந்த கட்சியில இருந்து விலகி அந்த கட்சியில சேர போறீங்களா? நான் எதுக்கு விலகணும்? அவங்க படம் பார்த்தா அவங்க கட்சியில சேர்ந்துருவாங்களா? நேத்து நைட்டு மலபார் போலீஸ்னு ஒரு படம் பார்த்தேன், அதுக்காக கேரளால போய் உட்காந்துட்டா. அப்ப நீங்க தமிழனே
கிடையாது. இல்ல நான் உண்மையான தமிழன். தமிழ் அவன தமிழனே சொல்ல மாட்டான். நீங்க சொல்றீங்க நீங்க தமிழனே கிடையாது. நான் பச்சை தமிழங்க. தமிழன் தமிழ்நாடுன்னு மட்டும் பிரிச்சு பேசுறீங்களே, நீங்க இந்தியன் கிடையாதா? இந்தியா இல்லாம நான் பாகிஸ்தானா? பாகிஸ்தான் பத்தி பேசுறீங்க. நீங்க இஸ்முல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்தவரா? இன்சமா முல்லக்னா இந்த கிரிக்கெட்லாம் விளையாடுவார் அவர்தானே? அப்ப கிரிக்கெட் சூதாட்டத்துல உங்களுக்கு தொடர்பு இருக்கா? ஏய் என்னையா கேள்வி கேக்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும். போங்க நான் அழுதுருவேன். என்னங்க பிடிச்ச ஸ்வீட் எதுன்னு கேட்டா இப்போ என்ன தீவிரவாதின்றாங்க. 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. டென்ஷன் ஆயிட்டேல்ல? இதை ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். இவங்க நினைச்சா ட்ரம்ப்பை தமிழனாவும் திருவள்ளுவரை தாலிபனாவும் ஆக்கலாம். நோயே நோயே ஓடிப்போ நாயே, நோயே நோயே ஓடிப்போ நாயே. யோ வாயா. ஏயா அந்த பொண்ணு தான் லூசு, ஏதோ சொல்லிட்டா. பைத்தியமா நீ தனியா விளையாடிட்டு இருக்க? போயா முடியாது. நோயே நோயே ஓடிப்போ நாயே. நோய் எதிர்ப்பு போராட்டம். என்ன புது ட்ரெண்டிங்கா? ஹாஸ்பிட்டல் ஏரியா இன்னும் 5 நிமிஷம் டைம் தரோம். அதுக்குள்ள மொத்த பேனரையும் கழட்டிட்டு போயிடணும். புரியுதா? ஹை சாலி இனிமே ஃபேமஸ் ஆயிடலாம். இதோ வந்துட்டாங்கயா சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குறதுக்கு. நோயே நோயே ஓடிப்போ நாயே, நோயே நோயே ஓடிப்போ நாயே. வணக்கம். கண்ணுக்கு தெரியாத நோயை எதிர்த்து போராடுறீங்களே, இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? ஊழல் கண்ணுக்கு தெரியுதா? லஞ்சம் கண்ணுக்கு தெரியுதா? அதெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது எல்லாரும் ஆதரவு கொடுக்குறீங்கல்ல. கண்ணுக்கு தெரியாத நோய் எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது மக்கள் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இது மக்களுக்கான போராட்டம். என்னங்க இது ஸ்டூபிடா இருக்கு? நோய் எதிர்த்து யாராவது போராடுவாங்களா? இதெல்லாம் பப்ளிசிட்டி கிமிக்குங்க. அஜித் மாசு. என்னது நோய் எதிர்த்து போராட்டமா? சிஎம் ஆல்ரெடி செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதை எவனோ நோண்ட கூடாதுன்னா இவனுக்கு இது மாதிரி கிளம்பிட்டாருங்க. நாளைக்கு நாலு காலு. ராஜ், do something to trend this video. Protest viral ஆகணும். நீங்க இந்த மாதிரி போராட்டம் பண்றதுனால ஒருத்தருக்கு நோய் போயிடுமா? எய்ட்ஸ் கேன்சருக்கு கூட தான் மேரத்தான் ஓடுறாங்க. அதனால எய்ட்ஸ் போயிடுமா இல்ல கேன்சர் போயிடுமா? அதே மாதிரி தான் இதுவும் ஒரு விழிப்புணர்ச்சி. திரு LKG அவர்களின் நோய் எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி. மருந்து சாப்பிட்டா நோய் போயிட போகுது, அதுக்கு எதுக்கு போராட்டம்? மருந்து சாப்பிடணுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் 130 இருந்தா நார்மல் நானுங்க. இன்னைக்கு அதே ஹை சுகர்ன்றானுங்க. இது எப்படி ஏறிச்சு? யார் ஏத்தி விட்டா? ஏத்தி விட்டதே நம்ம சாப்பிட மாத்திரை தாங்க. கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க பறவை காசுல பன்றி காசுலங்கறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தது? இவனுங்க மருந்து விக்கிறதுக்கு புதுசு புதுசா நோயை கண்டுபிடிக்கிறானுங்க. அத கேள்வி கேட்கற அந்த போராட்டத்துக்கு மை சப்போர்ட். கூழும் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கும்போது எந்த நோய் எந்த நொடி சார் நமக்கு வந்துச்சு? இப்போ இந்த பீஸா பர்கர் கோலாலாம் வந்த பிற்பாடு தானே இவ்வளோ நோய் தாக்குது நம்மள. How do we get more channels to debate on this? There's a huge spike amongst young voters, which is exactly who we need to target with this protest. கட்சி மீட்கிற போராட்டம். திரு LKG அவர்களின் நோய் எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் டாபிக்காக மாறிய இந்த போராட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் மாணவர்களும் பொதுமக்களும் ஆங்காங்கே நோயை எதிர்த்து போராட்டத்தில் குதித்து வருகின்றனர். திரு LKGயின் இந்த நோய் எதிர்ப்பு போராட்டமானது தமிழகம் மட்டுமின்றி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, துபாய், லண்டன், பிரான்ஸ், சீனா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற பல்வேறு நாடுகளிலும் ஆதரவு பெருகி வருகிறது.